நீ அரவிந்த் தானே? ஆமா ஆமா அரவிந்த் தான். உனக்கு தெரியுமாமா வர? நாங்க 2 பேரும் ஒண்ணா பிரைமரில ஓ படிச்சோம். நல்லது. சார் ப்ளீஸ் டேக் யூர் சீட் ப்ளீஸ். உட்காருமா. சார் ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுறேன். என்னாச்சு? தெரியல. டேய் அரவிந்த், என்னடா ஆச்சு? உள்ள ஒருத்தி உட்கார்ந்து இருக்கால, அவ யாருன்னு தெரியுமா? என்னுடைய எக்ஸ். ஆனா இந்த உலகத்துல யாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. நான் லவ் பண்ற பொண்ணுக்கே மேரேஜ் பண்ணி வைக்கிற ஈவெண்ட்ல நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, எத்தனை வருஷம் லவ்? அதை ஏன் கேக்குற? 5 வருஷம் லவ்வா? ஐயா 5 வருஷம் லவ்லாம் இல்ல, 5வது படிக்கும்போது லவ் சொன்னேன், போடா அப்படின்னு திட்டிட்டா, பிரேக்கப் ஆயிடுச்சு. தூ வெக்கமா இல்ல? இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? வா, கிளையண்ட் வெயிட் பண்றாங்க. அப்புறம் இதுவும் போச்சுனா திட்டு தான் ஐயா வாங்கணும். இதுக்கெல்லாம் கல்யாணம் வந்து தான் ஃபீல் பண்றேன். சாரி சார், சொல்லுங்க உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னோட ஃப்ரெண்டு தான் உங்களை சஜஸ்ட் பண்ணாரு. இங்க வந்து பார்த்தா இவளுக்கும் உங்களை தெரிஞ்சிருக்கு. இந்த ஈவெண்ட் பிளான் பத்தி எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. நீங்களே சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் எங்க கம்பெனி நானா ஈவெண்ட்ஸ்க்கு தேவையான A to Z எல்லாமே நாங்கள் பார்த்துப்போம். நாளைக்கு இப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க, உங்களோட மேரேஜுக்கான டேட்டும் உங்களோட பார்ட்டியாலும் எங்ககிட்ட சொல்லிட்டா மட்டும் போதும் சார். உங்கள் மேரேஜுக்கு தேவையான ஸ்டேஜ், லைட்டு, டெக்கரேஷன், ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, மேக்கப்பு, ஃபுட்டு, கேட்ரிங்கு, வெல்கம் போர்டு, வெல்கம் கேர்ள்ஸு, டிஜே, பேனரு, இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ பூத்து, கிட்ஸுக்கான கேமும் நாங்கள் வச்சுருக்கோம் சார். அது மட்டும் இல்லாமல் பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீம் ஸ்டாலு, மெஹந்தி, மாலை, இது எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் சார். அப்போ நாங்க வேற ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி ரிலாக்ஸா வந்து போனா போதுமா? அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் அணுக வேண்டிய ஒரே இடம் உங்கள் நானா ஈவென்ட்ஸ். வி பிளான், யூ செலிப்ரேட்.